கன்னிராசி சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2026 முதல் 2029 வரை. கன்னிராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் வீட்டிற்கு அதிபதியான சனிபகவான் தற்போது உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில், அதாவது கும்பத்தில் இருந்து 7ஆம் வீட்டிற்கு மீனத்திற்கு பெயர்ச்சியாகிறார். கன்னிராசிக்கு இது கண்டக சனி காலமாகும். இதுவரை 6இல் அமர்ந்து உங்கள் எதிரிகளையும் நோய்களையும் கட்டுப்படுத்தி வந்த சனிபகவான் இப்போது 7இல் அமர்ந்து உங்கள் நேர்முக தொடர்புகளை சோதிக்கப் போகிறார். கண்டக சனி என்பது பயமுறுத்தும் சொல்லல்ல, இது உங்கள் வாழ்க்கை துணையின் முக்கியத்துவத்தையும் தொழில் கூட்டாளிகளின் வெளிப்படைத்தன்மையையும் உங்களுக்கு புரிய வைக்கும் ஒரு பாடமாகும். இருந்த இடம் 6ஆம் வீடு, கும்பராசி. கடந்த காலத்தில் கடன்களை அடைப்பதற்கும் பழைய சிக்கல்களிலிருந்து வெளிவரவும் உங்களுக்கு பலம் கொடுத்திருப்பார். போகுமிடம் 7ஆம் வீடு, மீனராசி. இது களத்திரஸ்தானம். இங்கே சனி அமர்வதால் சமூக உறவுகள் மற்றும் திருமண வாழ்க்கையில் புதிய அனுபவங்களை சந்திப்பீர்கள். பார்க்கும் இடங்கள் அதன் பலன்கள். சனி பகவான் தனது 7ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசிக்கு 9, 1 மற்றும் 4ஆம் இடங்களை பார்க்கிறார். 9ஆம் இடம் பாக்யஸ்தானம். தந்தை வழி உறவுகளில் சிறு கருத்து வேறுபாடுகள் வரலாம். ஆன்மீக பயணங்களுக்காக அதிகம் செலவு செய்ய நேரிடும். உங்கள் ராசி 1ஆம் இடம். சனியின் பார்வை நேரடியாக உங்கள் ராசி மீது விழுவதால் சோம்பல் குணம் தலைதூக்கும். எப்போதும் எதையாவது சிந்தித்துக் கொண்டே இருப்பீர்கள். வேலையில் வேகம் குறையலாம். 4ஆம் இடம் சுகஸ்தானம். தாய்வழி உறவுகள் மற்றும் சொத்து சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. வீடு, வாகன பராமரிப்பு செலவுகள் கூடும். வயது வாரியான பலன்கள். 12 முதல் 21 வரை. நண்பர்களுடன் ஊர் சுற்றுவதை தவிர்த்து படிப்பில் கவனம் செலுத்தவும். விளையாட்டில் ஆர்வம் கூடும், ஆனால் காயங்கள் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ளவும். 21 முதல் 25 வரை. காதலில் விரிசல் விழ வாய்ப்புள்ளது, நிதானம் தேவை. மேல் படிப்பிற்காக வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லும் வாய்ப்பு தள்ளிப்போகலாம். 25 முதல் 30 வரை. திருமண பேச்சுவார்த்தைகள் இழுபறியாகும். வரன் தேடுவதில் அவசரம் வேண்டாம். வேலையில் புதிய பொறுப்புகள் வந்து சேரும். 30 முதல் 45 வரை. குடும்ப பொறுப்புகள் கூடும். மனைவியின் உடல்நிலையில் அக்கறை காட்டவும். தொழில் தொடங்குவதாக இருந்தால் கூட்டாளிகளை ஒருமுறைக்கு இருமுறை சோதிக்கவும். 45 முதல் 50 வரை. மூட்டு வலி அல்லது வாயுத் தொல்லை ஏற்படலாம். ஓய்வு பெறுவது குறித்து திட்டமிடுவீர்கள். பூர்வீக சொத்து விஷயத்தில் நிதானம் காப்பது நல்லது. பொது பலன்கள். வேலை, தொழில். வேலை பளு அதிகமாக இருக்கும். சக ஊழியர்களிடம் ரகசியங்களை பகிர வேண்டாம். மேலதிகாரிகளின் கெடுபிடிகள் இருந்தாலும் உங்கள் பொறுமை உங்களை காப்பாற்றும். வியாபாரம். புதிய கிளைகள் தொடங்குவதை தவிர்க்கவும். பங்குதாரர்களுடன் லாபத்தை பிரிப்பதில் வெளிப்படைத்தன்மை இருக்கட்டும். அரசு வழி கெடுபிடிகள் வர வாய்ப்புள்ளதால் ஆவணங்களை சரியாக வைத்திருக்கவும். ஆரோக்கியம். மன அழுத்தத்தின் காரணமாக தூக்கமின்மை ஏற்படலாம். அவ்வப்போது ஓய்வு எடுப்பது அவசியம். உணவு பழக்கத்தில் அக்கறை காட்டாவிட்டால் செரிமான கோளாறுகள் வரலாம். பொருளாதாரம். பணவரவு சீராக இருக்கும், ஆனால் எதிர்பாராத பயணச் செலவுகள் வந்து சேரும். ஆடம்பர செலவுகளை குறைப்பது சேமிப்புக்கு உதவும். திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம். 7இல் சனி இருப்பதால் திருமணத் தடை வரலாம், ஆனால் முறையான பரிகாரங்கள் மூலம் நல்ல வரன் அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக மருத்துவச் செலவுகள் செய்ய நேரிடும். சொந்த வீடு. பழைய வீட்டை புதுப்பிக்கும் யோகம் உண்டு. புதிய வீடு வாங்குவதாக இருந்தால் வில்லங்கம் பார்த்து வாங்கவும். கடன். புதிய கடன்களை வாங்குவதை தவிர்க்கவும். பழைய கடன்களை திருப்பிச் செலுத்த சலுகைகள் கிடைக்கும். தாம்பத்திய உறவு மற்றும் குடும்பம். கணவன் மனைவிக்குள் ஈகோ பார்க்காமல் இருப்பது நல்லது. சிறிய விஷயத்தை பெரிதாக்க வேண்டாம். உறவினர்கள் விஷயத்தில் அதிகம் தலையிடாமல் இருப்பது அமைதி தரும். பரிகாரங்கள் மற்றும் ஆலோசனைகள். ஆஞ்சநேயர் வழிபாடு. சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாட்டி வழிபடுவது மனதைரியத்தை தரும். தர்மம். இயலாதவர்களுக்கு வஸ்திர தானம் செய்வது கண்டகசனியின் பாதிப்பை குறைக்கும். சமூக சேவை. ஆதரவற்ற முதியோர் இல்லங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். சிறப்பு அறிவுரை. மனது ஒரு நிலையில் இருக்காது, படபடப்பு வரலாம். எந்த சூழ்நிலையிலும் பயணம் பண்ணும்போது அவசரப்படாமல் போங்க. வாகனங்களை முறையாக பராமரிப்பது வீண் செலவுகளை குறைக்கும்.